சார் இந்த யார் அந்த சார்னு சொல்லி நீங்கள் கண்டினியூஸாக இந்த லாஸ்ட் ஒரு 6 டேஸாக வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பட் போலீஸ் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணை வந்து அவர் மிரட்டும் போது ஃப்ளைட் மோடில் இருந்து அப்படின்னு சொல்லி போலீஸ் சைட்லேருந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து யார் புகார் கொடுத்தது? பெண் தானே புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரில் தெரிவிச்சிருக்கிறாங்கல்ல, அதைத்தானே விசாரிக்க வேணும். நீ விசாரிக்காதையே ஒருவர் தான் அங்கே இருந்தார் என்று சொல்கின்ற பொழுதுதான் சந்தேகம் ஏற்படுது. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது இல்லாத ஒரு சாரை வந்து இவங்க வந்து உருவாக்குறாங்க, இவங்க கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அரசியல் ஆதாயம் தேட பார்க்குறாங்கன்னு ஒரு புகார் வந்து வச்சிருக்காங்க. புகார் கொடுத்தது யாருங்க? நாங்களே அதிமுக புகார் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரில் தான் இது இடம்பெற்றிருக்குது. அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாற்றுறதுக்காக இதை பேசிகிட்டு இருக்கார். அதனால தான் இந்த போராட்டமே வலுத்துட்டு இருக்குது. ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு, சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுகிறாரு, அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்துறை கீதா ஜீவன் பேசுகிறாரு. இவ்வளோ பேர் பேசுறதுக்கு என்ன காரணம்? யாரோ ஒருவர் இவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுகிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், பொள்ளாச்சி பாலியலுங்கிறாங்க. பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்றவுடன் சிபிஐக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். சிபிஐ விசாரிக்க வேணும்னு உத்தரவு போட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாநில அரசாங்கம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைப்பதில்லை. அந்த பாலியல் இன்றைக்கி வந்து அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாங்க. மெத்தனை போக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வேறொரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுறாங்க. இதையெல்லாம் செய்தி வெளி வந்த பிறகு உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. அப்படி சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறீங்க? சிபிஐ விசாரிக்கலாம்ல. அடியில் கனமளம் இருந்தாலும் வழியில் பயம், உங்களுக்கு தான் எந்த வித தடங்களும் இல்லையா? யாரை காப்பாற்றுறதுக்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க? இப்படிப்பட்ட சம்பவம்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பொள்ளாச்சியில் பேசும்போது இந்த என்ன போனாலும் இந்த மந்திரி கீதா ஜீவன் அங்கேயும் பெண் தானே, எப்படிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, நாங்கள் அப்படியே பண்ணுறோம். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில் வெளியில் லீக்கேஜ் ஆகிட்டுது. அதில் இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம் யார் அந்த சார் என்று. ஏன் இவ்வளோ பயம் உங்களுக்கு? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இவ்வளவு முயற்சி செய்யுது, காவல்துறை இவ்வளவு முயற்சி செய்யுது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வரும். அப்பொழுது இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும். எல்லாருமே போராட்டத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க. எல்லா கட்சியுமே இதை கண்டித்து வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருமே வந்து வலுக்கட்டாயமா காவல்துறை கைது பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்லப்பா, இன்னொரு இருக்கு, திருவாரூர் இருக்கு. திருவாரூர்ல நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம், அதான் பத்திரிகையில் வந்திருக்குது. திருவாரூரில் ஒரு ஆர்ப்பாட்டம், அங்கேயும் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்ததாக அங்கே இருக்கிற அந்த கல்லூரி தீர்விக்க கல்லூரி இருக்கின்ற மாணவிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இப்போ இன்னும் இந்த பிரச்சனை ஓயில்லை, இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கின்ற சூழலில் இன்றைக்கி பார்த்து திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் திருவிக்க அரசு கல்லூரி மாணவிகள் கல்லூரி பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்துவதாக போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா வெளியில் வருது. இன்றைக்கி மாணவிகள்லாம் துணிச்சோடு வர்றாங்க. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அமைச்சர்கள்லாம் இந்த ஆட்சி மீது பழி சுமத்தப்பட்டு விட்டது. அதை மறைக்கிறதுக்கு ஏதோ அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதிமுக நடத்தக்கூடிய போராட்டத்தினால மாணவிகள் வந்து கல்லூரிக்கு வருவதற்கே அச்சமாகறாங்க, மாணவிகளோட கல்வியே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி திமுக குற்றச்சாட்டு. உங்களை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்திருக்குது. இன்றைக்கி பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு எல்லா பள்ளி ஆசிரியர்களும் சொல்லலை, எத்தனை ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க பிள்ளைகள், சிறுமிகள்.
அப்போல்லாம் இந்த மந்திரி எங்கே போனாங்க? ஏன் தடுக்க தவறிடுறாங்க? எங்களை கைது செய்வதற்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் வருது. ஆனால் இப்படிப்பட்ட குற்றச்செயல் ஈடுபடுறதுக்கு தடுக்கிறதுக்கு யாரும் வரலையே. இந்த அக்கறை அதில் காட்டியிருந்தா இந்த குற்ற நிகழ்வுகளை தடுத்திருக்கலாம். அதெல்லாம் இதில் கிடையாது. நல்லா உங்களுக்கு எல்லா பத்திரிகையும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், தெரியாத ஒன்றும் கிடையாது. பெரும்பாலும் உங்களுக்கு ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வர செய்தியின் அடிப்படையில் தான் நான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுடைய அரசாங்கம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் இன்புட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த செய்தியெல்லாம் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகள் வருகிற செய்தியெல்லாம் பொய்யா? அதெல்லாம் ஒரே நிமிஷம், நான் கேட்குற கேள்வி தவறா ரைட்டா முடிவு பண்ணுங்கள். உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நான் இந்த இடத்துல நின்று பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பத்திரிகைகள் செய்தி பொய்யா? இந்த அமைச்சர் ஏற்றுக்கிறாரா? எத்தனை சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க? நிறையா பள்ளியில் ஆசிரியர்களால் எவ்வளோ பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க? ஆவுடையார் கோயிலில் நான் இதே நம்மளுடைய தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஊடகத்தை பத்திரிகையால் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே. ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க? அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் உடைய தூண்டுதல், அங்கே இருக்கிற அமைச்சர் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கார். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு நம்முடைய சென்னையில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறாங்க? நான் சொன்ன ஏற்கனவே அண்ணா நகரில் பாதிச்சிருக்கிறாங்க. இன்னொரு மாணவி, மனவளங்குன்றிய ஒரு மாணவி, கல்லூரியில் படிக்கிற மாணவி, பல பேர் பாலியல் கூட ஆளாயிருக்கிறாங்க. இப்படி சமீப காலமாக ஏற்பட்டது நிறையா இருக்குது. ஆவுடையார் கோயிலில் யார் இந்த அமைச்சர்? யார்? கட்சி மாறி போன அமைச்சர், விசுவாசம் இல்லாத அமைச்சர். நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தால் இவருக்கு பொருந்தாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து இவரை வெற்றி பெற செய்தாங்க. அம்மாவுடைய கருணையால் இவரை அமைச்சராக்குனாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் அங்கே அடைக்கலம் கொடுத்துருக்காங்க திமுகவில். அதாவது நீங்கள் எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனது தவறுன்னு சொல்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் லீக்கேஜ் ஆனதில் வச்சு தான் நாம் அந்த செய்தி சொல்கிறோம். அந்த மாணவி கொடுக்கப்பட்ட புகாரில் இது இடம்பெற்றிருக்குதா இல்லையா? யார் அந்த சார்? இடம்பெற்றிருக்குதா இல்லையா? இன்னொரு இருப்பதாக தெரியுதுல்ல. ஊடகத்தின் பத்திரிகைகள் நீங்கள் தான் வெளியிட்டிருக்கிறீங்க அந்த செய்தியை. அப்படி வந்த செய்தியை ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க? அதே எங்களுடைய கேள்வி சார். அதெல்லாம் விட்டுருங்க சார். திமுக நிர்வாகியே இல்லையா, எல்லாம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, நீங்களும் இப்போ தான் ஒளிபரப்புடுவீங்க, அப்படி கட் பண்ணி விட்டுருவீங்க அடுத்த வந்தா. நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுங்க, நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும். அதுவும் இன்றைக்கு அவர் ஏற்கனவே பல குற்றச்செயலில் ஈடுபட்டவர், பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சில வழக்குகள் விடுதலை ஆகியிருக்கார், சில வழக்குகள் இன்னும் இருக்குது. அவர் என்ன குற்றவாளி? சரித்திர பதிவேடு குற்றவாளி, சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவரை கண்காணிக்க வேணுமா வேண்டாமா? சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு இருக்கின்ற ஒருவர் சர்வசாதாரண பல ஆண்டுகளாக அந்த அண்ணா பல்கலை வளாகத்தில் சுற்றி திரிந்தான்னு சொன்னால் சட்ட ஒழுங்கு எங்கே காக்கப்படுறாங்க? சிசிடிவி கேமரா இருக்குது, எங்கேங்கிறாங்க. அது பெரிய கல்லூரி, இன்றைக்கு தமிழகத்துக்கே ஒரு அடையாளமான ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி பயின்றவர்கள் பல விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு முதன்மை பொறுப்பு இருக்கிறாங்க, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்லூரியிலேயே இன்றைக்கு சிசிடிவி கேமரா இயங்கலை. அப்படி சிசிடிவி கேமரா இயங்காத போது எப்படி இந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்? இவரெல்லாம் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவரெல்லாம் உண்மை மறைக்கிறாங்க. இன்னொன்று, சிசிடிவி கேமராவும் அதில் சுமார் 70 கேமராவில் 57 தான் இயங்குதா சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ இன்னும் உங்கள் பத்திரிகையில் பார்த்து இன்னும் அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. அதையும் உண்மையாக மறைக்கிறாங்க. இன்னும் வரல, முழுமையாக எங்களுக்கு கிடைக்கல, எஃப்ஐஆர் முழுமையாக கிடைக்கல. ஒரு பேரை போட்டு இதில் மேலும் பல பேர் இதில் இணைந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் முழுமையாக கிடைக்கல. முழுமையாக கிடைத்த பிறகு அந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். மந்திரி சாப்பிட்ட மாதிரியும் துணை மேயர் சாப்பிட்ட மாதிரிலாம் காட்சிகள்லாம் வந்ததில்ல. இப்போ அதே மாதிரி இப்போ அவங்க அதை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? அதே மாதிரி இப்போ மகளிர் ஆணையம் அவங்க பார்த்துட்டு வரும்பொழுது காவல்துறை காவல்துறை நிறுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதாங்க, நாங்கள் எதை சொன்னாலும் மறுக்கிறாங்க. முன்னாடி அமைச்சர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை குழப்ப பார்க்குறாங்க. இதையெல்லாம் ஏற்கனவே தம்பி சொன்ன மாதிரி அவர் கட்சியிலே இல்லைங்கிறாரு. கட்சியிலே இல்லாதவர் எப்படி பவள விழாவில் எப்படி போய் கலந்து கொள்ள முடியும்? கட்சியில் இல்லாத ஒருவர் எப்படி போய் பவள விழாவில் கலந்து கொள்ள முடியும்? ரெண்டாவது,
அவர் முரசொலியிலே வந்திருக்குதா சொல்கிறாங்க, எனக்கு கிடைச்ச தகவல். அடுத்தது அமைச்சர் ஒருவர் வீட்டில் போய் சாப்பிட்றதாக தகவல். இதெல்லாம் சொன்னால் மறுப்பாங்க. அதனால தான் நான் மக்களிடத்திலே விட்டுட்டேன். ஊடகமும் பத்திரிகையும் நியாயமான இந்த கருத்தை வெளிப்படுத்தணும். உயர்நீதிமன்றம் இன்றைக்கி ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது, அதை வரவேற்கிறோம். அதன்படி உண்மையாக இந்த விசாரணை நடைபெற்று உண்மை குற்றவாளி தண்டிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய அதிமுக முன்னெடுத்த போராட்டத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டியிருக்காரு. அதான் பாராட்டிட்டார். அப்படின்னு என்ன விஜயுடைய கட்சியுடைய சேர்ந்த பெண்கள் அதை போஸ்ட் அடிச்சு கொண்டு போயிருக்காங்க. இப்போ இணைஞ்சு எல்லாமே ஒன்று சேர்ந்து இணைஞ்சு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி. அதாவது எல்லா கட்சிகளுமே மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பது தான் கட்சி. மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வான என்பதுதான் ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் அதிமுக இருக்குது. பல கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஊடகத்திலையும் பத்திரிகையில் திறந்த ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது. இன்னும் அதுக்கு துணைவேந்தரே நியமிக்கலையே. அதாங்க பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. வரக்கூடிய புத்தாண்டுல உங்களுடைய எழுச்சி எப்படி இருக்கும்? வரக்கூடிய 2025 புத்தாண்டுல உங்களுடைய எழுச்சி பயன் எப்படி இருக்கும்? அதாவது நான் ஏற்கனவே சொல்லான்னு இருந்தேன் உங்களுக்கெல்லாம். அதுக்கு நீங்களே இடையில மறிச்சதுனால ஒரே நிமிஷம். 2024ஆம் ஆண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு அமைந்த ஆண்டாக உள்ளது. நாளை மலர்கின்ற 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஆண்டாக மலர இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைத்து ஊடக நண்பர்களுக்கு பத்திரிகை வணக்கம். நன்றி.